மனித வாழ்க்கையில இழப்புங்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு அங்கமாவே நம்ம கூட வரும். இழக்கும் நேரத்துல நம்ம உணர்வுகள் அதிகமா இருக்கும், குழப்பமா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம சுய நினைவுகள்ல இருந்து மறந்து எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைகள்ல கூட இருப்போம். பலதரப்பட்ட இழப்புகள் உண்டு. உறவுகளின் மரணங்களால் வரக்கூடிய இழப்புகள், உறவு முறிவால் வரும் இழப்புகள், வேலை இல்லாம இருக்கிறது, இடமாற்றம், பிறந்த இடம் இல்லாட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போறது, அந்த இடத்தை முற்றிலுமாக இழப்பது மாதிரியான பல வகையான இழப்புகளை சந்திக்கிறோம். சாமானியர் முதல் சகல சௌபாகியங்கள் எல்லாம் இருக்கிறவங்க வரைக்குமே ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில இழப்பை சந்திக்கத்தான் நேரிடுகிறது. இழப்பை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்பது நிர்பந்தம். அதை எப்படி சமாளிக்கிறோம், அதுல இருந்து எப்படி வெளியில வர்றோங்கிறதுல தான் நம்மளோட திறமையும் இயல்பும் இருக்கு. ஒரு சாதனை கிடைக்கணும்னா என்னவெல்லாமோ இழந்த பிறகுதான் அந்த வெற்றி கிடைக்கும். சமயங்கள்ல ரொம்பவுமே பிடிச்ச ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும். மழலை பருவம் மகிழ்ச்சி தான், ஆனந்தம்தான், பாதுகாப்பு தான். ஆனா அதை கடந்தால்தான் அடுத்த பருவம். மழலையை இழக்க மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் நம்மளை கட்டி போட முடியவே முடியாது. அடுத்த பருவத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். படிப்பு, மேல் படிப்பு, திருமணம் அப்படின்னு பருவங்கள் கடக்கிற வரைக்கும் பயணங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சௌகரியமாகவோ அசௌகரியமாகவோ இழப்புகள் தொடரத்தான் செய்யும். நமக்கு அப்படி நிலையான ஒரு பாதையை தேடி போறப்போ காலமாற்றத்தால் இளமை கடந்து முதுமை தொடும்போது எதையோ இழக்கிறோம். இந்த இழப்புகள் தனி மனித வாழ்க்கையில மட்டும் இல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலையுமே இருக்கு. பொருளாதாரத்தில் இழப்பு, இயற்கை சீரழிவு, கலாச்சார சீரழிவு, இப்படி நாடே ஏதோ ஒரு வகையில நாள்தோறும் இழப்பை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. இழப்பு எல்லா காலத்திலையுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. இங்க நம்ம இலக்கியம் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட உறவுகளின் இழப்பையும் அந்த இழப்பின் வலியை எப்படி அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கையறு நிலை. கையறு நிலை அப்படிங்கிறது ஒரு மன்னனோ தலைவனோ தலைவியோ இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள சேர்ந்தவங்க, அவங்க மேல பற்றுதலோடையும் பாசத்தோடு இருந்தவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போய் வருந்தியதை கூறுகின்ற முறைதான் கையறு நிலை. அதாவது துயரப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட நிலையத்தான் இப்படி சொல்றோம். கையறு நிலையை நிறைய புறநானூற்று பாடல்கள் விளக்கமா சொல்லும். கையறு நிலையில மன்னனோட வீரம், கொடை, ஆட்சி முறை, இயல்பு இது எல்லாமே பாட்டா சொல்றாங்க. கேட்கிறவங்களுக்கு அந்த அரசனை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்குது இது. தலைவனோ தலைவியோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிவை ஏத்துக்கிற முடியாம தன்னோட துயரத்தை வெளிப்படுத்த கையறு நிலை துணை செய்யும். கையறு நிலை வழியா ஒரு புலவன் மன்னன் மேல வச்சிருக்கிற பாசத்தை எடுத்து சொல்றதுக்கு மிக முக்கியமான அம்சம் இது. சூழ்நிலைகளை பொறுத்து கையறு நிலை பலவிதமா மாறுபடும். கையறு நிலையின் வெளிப்பாடு ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மனித உயிர்களை பிற உயிர்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனுடைய 6ஆம் அறிவு. ஆனா அதையும் தாண்டி அவன் உணர்வு சார்ந்தவன். இழப்பு உணர்வை வெகுவா பாதிக்கும். அப்போ உயிரோடு இணைந்த உறவுகளை, பற்றுதலோடும் மரியாதையோடும் இருந்த உறவுகளை இழந்து கையற்று வாடுகிற நிலையை சங்ககால பாடல்கள் தெளிவா சொல்லுது. பாரி வளம் நிறைந்த பரம்பு மலையின் மன்னன், கொடையுள்ளம் கொண்டவன், உதவுறதுக்காகவே உயிரை கூட கொடுத்து வாழ்றவன். இந்த வள்ளல் தன்மையை தெரியாதவங்க யாருமே இல்லை. புலவர் கபிலர் பாரியோடைய உற்ற நண்பர். பாரியின் புகழில் பொறாமை வந்தது மூவேந்தர்களுக்கு, சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கு. அவனுடைய நாட்டு வளத்தில் ஆசை கொண்டார்கள் அவர்கள். பாரியை வெற்றி காண ஒற்றுமை கொடி பிடித்தனர் 3 பேரும். இல்லாத பட்சத்துல இவங்க ஒற்றுமைக்குள்ள இல்லைங்கிறதும் நமக்கு தெரியும். மூவேந்தர்களும் பரம்பு மலையை முற்றுகை போட்டாங்க. மாதங்கள் கடந்து போனது. ஆனாலும் பரம்பு மலையை வசப்படுத்த முடியல. என்ன செய்யலான்னு யோசிச்சப்போ நேரான வழி பலன் தரல. குறுக்கு வழிக்கான சிந்தனை சரின்னு பட்டுச்சு அவங்களுக்கு. மன்னனோட இரக்கத்தையே, அதாவது பாரியோடைய இரக்கத்தையே குறிவைக்கலான்னு கூத்துக்காரங்க வேஷத்துல வந்து வஞ்சனையால பாரியோடைய உயிரையும் பரம்பு மலையை எடுத்துட்டாங்க. உயிர் போற நேரத்துல பாரி மன்னனோ தனது 2 பெண் குழந்தைகளையும் கபிலர்கிட்ட ஒப்படைக்கிறார். இந்த 2 பெண் குழந்தைகளை நீங்க தான் திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கபிலர்கிட்ட வாக்குறுதியும் வாங்குறாரு. கபிலர் அதுக்கான செய்த முயற்சிகள் நிறைய செஞ்சாரு. ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இப்படி நாட்கள் ஒன்னொன்னா கடந்து போயிட்டு இருக்கு. பாரி வள்ளல் பரம்பையும் தன் உயிருக்கு உயிரான மகள்களையும் விட்டு போய் மாதம் 1 விட்டது. அன்னைக்கு நாள் முழு நிலவு நாள். நிலாவை பார்த்துட்டு இருந்த பாரியின் மக்கட் செல்வங்களுக்கு கடந்த முழு நிலவு நாளில் தங்கள் தந்தையோடு இருந்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. துயரம் ஆறா பொங்குச்சு. பாரி மக்களும் தமிழார்வம் கொண்டவர்கள். அவர்களின் வருத்தத்தை, துயரத்தை, வேதனையை ஒரு பாட்டாவே சொன்னாங்க. அவர்களின் கையறு நிலை அங்கு சொல்லப்பட்டது. எப்படி சொன்னாங்க அப்படின்னா,
கற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே. தந்தையை இழந்த பெண்மக்களின் அவல நிலையை சொல்லும் பாடல் இது. சென்ற திங்களில், அதாவது போன மாசத்துல எங்கள் தந்தை எங்களோடு இருந்தார், எங்கள் நாடும் எங்ககிட்ட இருந்துச்சு. இந்த திங்களில், இந்த மாதத்தில் நாடும் இல்லை, எங்கள் தகப்பனும் இல்லை. மூவேந்தர்களின் வஞ்சனையால் எல்லாம் போனது என சோகத்திலும் சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யங்களின் மன்னர்களை இகழ்ச்சியா சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு வருத்தத்துல மூழ்கி போற கையறு நிலையை நம்ம எல்லாருமே பெரும்பாலான நேரங்கள்ல ஃபேஸ் பண்றோம். உலகத்தின் பசிப்பிணி கண்டு நெஞ்சு பொறுக்க முடியாமல் தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடச் சொன்ன பாரதியின் வருத்தமும் கையறு நிலைதான். இது ஒரு தனி உறவுக்கானது இல்ல, மொத்த மனித இனத்துக்கானது. இன்னும் எத்தனையோ கையறு நிலைகள் தமிழில் விளக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பதிவில் ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.